அவ்வளவுதான் மொத்தத்தையும் முடிச்சிட்டானுங்க. அதாவது டைட்டில் வின்னரோட அந்த பணம் இருக்குல்ல, அந்த பணத்தை பார்த்தீங்கன்னா ஜீரோக்கு கொண்டு வந்து விடாம முடிக்க மாட்டானுங்க போல இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதில் வெட்டி பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் சின்ன பீஸா வெட்டிட்டு இருந்தாங்க. இப்போ பெரிய பீஸா வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 50,000 ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க, அப்புறம் 2 லட்ச ரூபா போனாங்க, அதுக்கடுத்து 5 லட்ச ரூபா வந்திருக்காங்க, அப்புறம் 7 லட்சம் 8 லட்சம் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கு. ஸோ இது போறதை வச்சு பார்க்கும்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னரோட அமௌண்ட் இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15 லட்சம் 20 லட்சத்துல வந்து நிற்கும் போல இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு கரைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து பலியாடு ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தான். ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ விஷாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோல கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 60 மீட்டர் 30 செகண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 30 செகண்ட்ல போயிட்டு நீங்க 60 மீட்டர்ல போயிட்டு, அது மட்டும் இல்லாம 3 பணப்போட்டி இருக்கு. அதுல எது கரெக்டான பணப்போட்டி அப்படின்றத செக் பண்ணி வேற எடுத்துட்டு வரணும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா விஷால் வந்து வராத மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பக்கத்துல சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா விஷால்னு சொல்லிட்டு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷால் சக்சஸ்ஃபுல்லா வீட்டுக்குள்ள வந்துட்டாப்ல. ஸோ விஷால் வந்தது பார்த்தீங்கன்னா விஷாலை பொறுத்த வரைக்கும் செம பெனிஃபிட். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் என்னதான் ஃபினாலே ஸ்டேஜுக்கு போனாலும் கண்டிப்பா ரன்னர் அப்பா கூட ஆக முடியாது அப்படின்றது விஷாலுக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் இந்த 5 லட்சம்ன்றது என்ன பொறுத்த வரைக்கும் ஒர்த்து தான் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சீசன்ல வந்து இந்த போட்டி எடுத்துட்டு போவாங்களே, அதை பிக் பாஸ் கொடுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த காசு அந்த பணப்போட்டி வந்து எடுத்துட்டு போற அந்த வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபா. ஸோ அந்த மாதிரி 5 லட்ச ரூபாய் எடுத்துக்கிட்டு பைபிள் வீட்டுக்குள்ளேயே இருக்குல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் ஜாக் பாட்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிறைய பேர் ட்ரிகர் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ ஜாக்லின் ஏன் ட்ரை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேன்ஸ் எல்லாமே உண்மையிலே கதறிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கதறதோட அவங்களோட தாங்க முடியல, ஏற்றுக்கவே முடியல. எப்படிடா ஜாக்லின் இந்த மாதிரி தோத்தாங்க, அவங்க இந்த மாதிரி வெளியே வந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஆதங்க அவங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பொறுத்தவரைக்கும் இங்கே தான் ட்ரிகர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஷால் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் நான் ட்ரை பண்ண போறேன்னு சொல்லிட்டு தான் இருந்தாரு. ஆனால் எந்த விதமான அதுக்கான அறிகுறியுமே இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்னைக்கு நான் கூட அதனால இந்த அப்டேட் என்னதான் மார்னிங் வந்திருந்தாலும் நான் என்ன நினைச்சேன்னா, அதெல்லாம் உண்மையாக இருக்காதுப்பா, விஷாலா ட்ரை பண்ணியிருக்க மாட்டாப்லப்பா அப்படின்ற மாதிரி சத்தியமாக நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா விஷாலை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த இடத்துல ஏதோ ஒரு நம்பிக்கையில வந்துருக்காப்ல. ஆனா வந்த மாதிரியே பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ட்ரை பண்ணதுக்கு உண்மையில ஒர்த்தான ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இதை பொறுத்த வரைக்கும் 3 பணப்பட்டி வச்சிருக்காங்களே, அதே மாதிரி இதுல வந்து 3 பேர் வந்து முன்னாடி நிக்கிறாங்க. ஆக்சுவலா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் ஒரு பக்கம் நிக்கிறாரு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரயன் வந்து நிக்கிறாரு, அப்புறம் விஷால் வந்து நிக்கிறாரு. சோ பிக் பாஸ் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். உங்க 3 பேருக்குள்ள நீங்களே டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க, யார் வந்து பணப்பட்டி எடுக்க போறீங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல முத்துக்குமரன் ரயன் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம். சோ இதுக்கப்புறம் விஷாலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டு கொடுத்துருக்காங்க. விட்டு கொடுக்கும் போது சொல்லி தான் அது ரயன் வந்து சொல்றாப்ல, இத பார் விஷால், உனக்கு வந்து கான்ஃபிடென்ட் இருந்தா நீ ட்ரை பண்ணு, நீ 100% போய் எடுத்துட்டு வந்துருவே அப்படின்னா ட்ரை பண்ணு, மத்தபடி இல்லனா விட்டுருப்பா, நாங்க பாத்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. விஷால் எனக்கு தெரிஞ்சு நான் பண்றேன் ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பார் போல. சோ சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா அமுச்சு விட்டுருக்காங்க. அமுச்சு விட்ட மாதிரியே போயிருக்காரு. போயிட்டு அந்த 3 பண போட்டியில கரெக்டான பண போட்டியை பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டாப்ல. ஆனா இது கொஞ்சம் ரிஸ்கான விஷயம் தாங்க, உண்மையில சொல்ல ரிஸ்கான விஷயம் தான். ஏன்னு பாத்தீங்கன்னா 3 பண போட்டி இருக்கு, அதுல டம்மியான ஏதாவது ஒரு பண போட்டி தூக்கிட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், சோலி முடிஞ்சுது. சோ இந்த இடத்துல வந்து உண்மையிலே பணம் இருக்க கேஷ் இருக்க ஒரு விஷயத்தை ஓபன் பண்ணி எடுத்துட்டு வரணும். சோ ஓபன் பண்ணி பார்க்கிறதுக்கு வந்து டைம் அங்க இருக்காது, அதுதான் பிரச்சனையே. என்ன பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் வச்சு பயங்கரமான செக்கே அதான். ஏன்னா நீங்க வந்து அங்க போயிட்டு ஏதோ ஒரு பணப்படி தூக்கிட்டு வர முடியாதுல்ல, அங்க போய் பார்த்தீங்கன்னா டைம் இல்லை அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா கண்டிப்பா வெளியே வந்து லாக் ஆகிடும், கடைசியில் பணமும் இருக்காது. ஏன்னா இங்க பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா, நீங்க பணப்படி எடுக்கிறது இல்லை, எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வர முடியலன்னா அந்த பணமும் இல்லாமல் போயிடுது பாருங்க, அதுதான் ஹைலைட். இப்போ ஜாக்லின் கூட பார்த்தீங்கன்னா தோத்து போயிருக்காங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு அவங்க ட்ரை பண்ண ஒரு அமௌண்ட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட் இன்கேஸ் அவங்க கையில் இருந்திருந்தா கூட அது ஒருத்தான ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஓகேப்பா நம்ம ஏதோ வீட்டுக்குள்ள போக முடியல, அட்லீஸ்ட் இந்த பணமாவது நம்ம கையில் இருக்குல்ல அப்படின்னு ஒரு ஜஸ்ட் அந்த ஒரு ஃபீல் அது கிடைக்கல. இப்போ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லாமல் இருக்கிறதா பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் ரொம்ப ஏற்றுக்க முடியல. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஃபேன்ஸ் இந்த அளவுக்கு கதற காரணம் என்னன்னா, எந்த விதமான இதுவுமே இல்லையே, இவ்வளோ 100 நாள் ஒரு எஃபர்ட்டை போட்டு வந்திருக்காங்களே, அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து ஆப்வியஸாக வரதா செய்யும். யாராக இருந்தாலும் வரதா செய்யும் வச்சுக்கோங்களேன். இப்போ முத்து ஃபேன்ஸ் அன்றைக்கி முத்து போயிட்டு இந்த மாதிரி நடந்திருந்தா கண்டிப்பாக அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஒரு 50,000க்கு போய் ட்ரை பண்ண அட்லீஸ்ட் அந்த 50,000 கூட கையில் வரலையாடா அப்படின்ற மாதிரி ஃபீலிங் தான் எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஜாக்லினோட ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மன உடைச்சல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே சொல்லணுங்க. ஏன்னா ட்விட்டர் பக்கம் போக முடியல, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாரும் கதறாங்க, அது மனக்குமரில் வந்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எனிவேஸ் இந்த இடத்துல விஷால் பண்ணது ஒர்த்தான ஒரு விஷயம் தான். ஏன்னா விஷால் வந்து எடுத்த ரிஸ்க்கு அவருக்கு ஒர்த்தான ஒரு விஷயம் தான் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் ட்ரிகர் ஆயிருப்பாங்க போல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் 2 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா எடுத்திருக்காங்க. அநேகமாக இதுக்கு முன்னாடியே அது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மணியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ 5 லட்சம் போயிட்டு திருப்பி 2 லட்சம் வந்திருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவித்ரா போய் அந்த 2 லட்சம் எடுத்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஏன்னா நைட்டு நடக்குது, நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இன்னைக்கு மார்னிங்லேருந்து அப்போ ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதுவும் நடக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதுக்கு முன்னாடியே மேபி அந்த 2 லட்சம் வச்சிருந்தா இப்போ பவித்ரா அதுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் விஷாலுக்கு வந்து ட்ரிகர் ஆயிருக்கும் போல, பவித்ராவே போயிட்டு வந்துருச்சு நம்ம போகக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷன் வந்திருக்கும். ஸோ அதனால விஷாலும் ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா தெரியும், எல்லாருமே வந்து அந்த பிளாஸ்மா முன்னாடி நிற்கிறாங்க, ரயனு முத்துக்குமரன் அதுக்கு அடுத்து விஷால், இவங்க நிற்கும் போது பார்த்தீங்கன்னா தீபக் வந்து குறுக்க போயிட்டு இருப்பாரு. அவர் எதுக்காக போனாருன்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் அந்த கமெண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இல்ல ப்ரோ முத்து தடுக்கதா போனார் அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு சும்மா கேஷுவலா போன மாதிரி தான் இருக்கு, சும்மா ஒரு எப்படி சொன்ன நானும் போய் நிற்கிறேன் அப்படி நம்ம நிற்க போன மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அங்கே தீபக்கும் வந்துட்டாரு, ராணோ, ஏன்னா ராணோ 2 பேர் மஞ்சரி, இவங்களும் 3 பேருமே வந்துட்டு இருக்காங்க. 3 பேருமே வந்தப்ப ஏன் ஜாக்லினை தடுக்கல? ஏன்னா இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஒன்றும் வெளியே போல, ஜாக்லின் அங்கே தான் இருக்காங்க. அப்படின்னும் போது ஜாக்லினை இவங்க ஏதாவது சொல்லியிருக்கல, ஏமா ஜாக்லின் இது ரொம்ப டஃபான டாஸ்க்கு, நீ ட்ரை பண்ணாத அப்படின்ற மாதிரி
மாதிரி இவங்களாவது ஏதாவது வெளியில் பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னும் போது இவங்களாம் ஏதாவது சொல்லியிருக்கலாம். மேபி அவங்க நினச்சிட்டாங்க போல ஜாக்லின் கூட ஓடி எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்படியே தெரியுங்க. ஏன்னா ஜாக்லினுக்கு வந்து அந்த ஏன்னா சௌந்தர்யாக்கு இருக்க ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு இல்லை. ஓப்பனாக சொல்ல வச்சுக்கோங்களேன், சௌந்தர்யா ஜாக்லினை விட கொஞ்சம் ஸ்பீடாக தான் ஓடுவாங்க. ஸோ அப்படி இருக்க சௌந்தர்யாவே பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு பயத்தில் பாதி வரைக்கும் போயிட்டு இதுக்கப்புறம் சோழமத்தா வேலைக்காவது போயிட்டுன்னு சொல்லிட்டு திருப்பி வந்திருக்காங்க. மேபி கண்டென்ட்டுக்காக கூட பண்ணியிருக்கலாம். சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் அதை ரொம்ப கியூரியஸாக பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் நம்ம ஒருத்தர் இருக்கணும், ஒரு கண்டென்ட் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்கோசம் கூட பாதி தூரம் ஓடிட்டு சும்மா எடுக்கிற மாதிரி ஒரு பில்டப் ஒன்று கொடுத்துட்டு, ஏன்னா இப்போ அவங்க ஃபேன்ஸ் அதை வச்சு எப்படி உருட்டுறாங்க, பாத்தியாடா எங்கள் தலைவியை இது வாழ்வோ சாவோ எங்கள் தலைவி ட்ரை பண்ணாங்களே அதுதான் நாங்கள் முக்கியம் அப்படின்ற மாதிரி உருட்டுறாங்க. டேய் பொட்டி கிட்ட கூட போகலடா, பொட்டியை தொட்டு கூட பார்க்கலடா அப்படின்னு சொல்ல தோணுது. ஏன்னா பொட்டியை பார்த்துட்டு வந்ததுக்கு இவ்வளவு பில்டப் பண்ணா, அப்ப எடுத்துட்டு வந்ததுக்கு அதாவது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. முத்துக்குமரன் போயிட்டு அந்த 50,000 ரூபாய் அந்த பொட்டி எடுத்துட்டு வந்தார்ல. ஸோ எடுத்துட்டு வந்தப்ப எல்லாருமே என்ன உருட்டிட்டு இருந்தாங்கன்னா 50,000 ரூபாய் பொட்டி எடுத்துட்டு வந்ததுக்கு என்னடா இவனுங்க ஓவர் சீனா போறானுங்க, அதுவும் முத்து வீட்டுக்குள்ள உருட்டுறான், அவன் ஃபேன்ஸ் வந்து வெளியே உருட்டானுங்க அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா பொட்டியை பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க, தொட கூட இல்லை. அதுக்கே பார்த்தீங்கன்னா பாத்தியாடா எங்க தலைவியை அப்படின்ற மாதிரி உருட்டுறாங்க. எனிவே சௌந்தர்யா ஃபேன்ஸ் வந்து அதுல சந்தோஷப்பட்டாங்கன்னா ஓகே வச்சுக்கோங்க, அதுல எதுவும் மாற்று கருத்து இல்லை. எனிவேஸ் ஆனால் சௌந்தர்யா அட்டம்ப்டே பாராட்டணும். அப்படி கண்டென்ட்டுக்காக பண்ணியிருந்தா கூட அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் வச்சுக்கோங்க. பார்க்க சொல்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் இந்த மாற்று கருத்துமே இல்லை. மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் சௌந்தர்யா அந்த விஷயத்தை விட்டு கொடுத்துருந்தா வேற யாருக்காவது அந்த வாய்ப்பு போயிருக்கும் அப்படின்னு மாதிரி சில பேர் சொல்றாங்க. ஏன்னா இவங்க எதுக்கு போய் ஒரு அட்டெம்ப்ட் போய் ட்ரை பண்ணிட்டு வராங்க அப்படின்னு நம்மள பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேற விஷயம்னு வச்சுக்கோங்களேன். என்ன பொறுத்த வரைக்கும் விஷாலோட அட்டெம்ப்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு, அதே மாதிரி பவித்ராவோட அட்டெம்ப்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ இவங்க எல்லாரும் பார்த்த பிறகு எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் வந்து ட்ரிகர் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாருமே ட்ரை பண்ணிட்டானுங்க அப்படின்னும் போது நம்ம மட்டும் ட்ரை பண்ணலாம். அந்த ஒரு விஷயம் எப்படி நான் இப்போ ஒரு வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 3 பேர் வந்து ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க, 4வது நம்ம மட்டும் அது பயந்துகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். என்னடா நம்ம பயப்படுறோமான்னு ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் எங்க ட்ரை பண்ணி இனிஷியலா முத்துக்குமரன் எடுத்தார்ல 50,000 படி, அந்த சமயத்துல இனிஷியலா பாத்தீங்கன்னா ரயன் எடுத்தார்ல, அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருந்தது, டைம் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி இருந்தது. முத்து எடுத்தது கூட ஒரு 15 செகண்ட் அப்படின்னும் போது ரயன் எடுத்ததுக்குலாம் கொஞ்சம் டைம் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அங்க ஜாக்லின் ட்ரை பண்ணதை விட்டுட்டு அதுக்கடுத்து கடைசி எல்லாரும் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் ஏன்னா இருக்க கஷ்டமா போகுது. அப்ப விஷால் எடுக்கும் போதே பாத்தீங்கன்னா 3 போட்டி வச்சிருக்காங்க, 60 மீட்டர் வச்சு 30 செகண்ட் கொடுத்துருக்காங்க. இங்க என்னன்னா அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு 15 மீட்டர் எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது அந்த 15 மீட்டருக்கு 5 செகண்ட் தான் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது 60 மீட்டர் இருக்கும்போது 30 செகண்ட் கொடுத்துட்டு 75 மீட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 35 செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே டஃப்பான விஷயம் அப்படின்றது ஆப்வியஸாக தெரியும். ஏன்னா விஷாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப மயிரிழையில் உயிர் தப்பினார் அப்படின்ற மாதிரி தான் வந்து சேர்ந்திருக்காரு. நான் ப்ரொமோ வச்சு பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஏன்னா இவங்க ப்ரொமோ கட்ட அப்படி தான் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் நான் கெஸ் பண்ணுறது என்னன்னா அந்த போட்டியெல்லாம் எடுத்து பார்த்தது வந்ததுக்கப்புறமா மேபி விஷால் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் உள்ள வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இந்த சமயத்தில் வந்து ஜாக்லின் 75 மீட்டர் அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆனால் 8 லட்ச ரூபாய்க்கு டார்கெட் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இருக்க டஃபாக போகணும் அப்படின்ற மாதிரி தான். இந்த பொறி யாருக்கு வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு வச்சது. டைட்டில் வின்னரை தூக்கி எல்லாம் செம்மையாக இருக்கும், இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி தலைகீழ மாறிடும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் யோசிச்சிருப்பாங்க. ஆனால் பொறி வச்ச பொறி முத்துக்குமரனுக்கு போய் மாட்டின எலி ஜாக்லின் அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல தோணுது. இருந்தாலும் கஷ்டம் தாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் ஒரு டஃப் கொடுத்து விளையாடின ஒரு பிளேயர் வந்து இந்த மாதிரி வெளியே போகிறது கஷ்டம் தான். ஆனால் விஷாலை பொறுத்த வரைக்கும் ஜாலியாக இருப்பாப்ல. எப்பா இதுக்கப்புறம் நான் கப்பு அடிச்சா என்ன அடிக்கல, அதாவது நம்ம கப்படிக்க மாட்டோம்னு விஷாலுக்கு தெரியும். ஏதோ நம்ம வந்ததுக்கு ஒரு 5 லட்சம் தேத்திட்டோம், அதே மாதிரி ரயனை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 லட்சம் தேத்திட்டோம், பவித்ரா பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 2 லட்சம் தேத்திட்டோம் அப்படின்ற மாதிரி தான். இதுல ஏமாற்ற யாருக்கு தெரியுமா? ஒன்னு ஜாக்லினுக்கு, ஏன்னா பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியல, அதை வெளியே போயிட்டாங்க. இன்னொருத்தர் ஏமாற போறது யாருன்னா சௌந்தர்யா. ரன்னர் அப்புக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா வின்னருக்கான அமௌண்ட்லயே கஞ்ச பேசினாங்க குறைச்சிட்டு இருக்கானுங்க. யோசிச்சு பாருங்க, 40 லட்சம் தான் கடைசியில் இப்போ வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இன்னும் போக பாத்தீங்கன்னா இன்னும் எத்தனை ரவுண்ட் வைக்க போறோம், ஜாக்லின் போனதுக்கு அப்புறம் எத்தனை ரவுண்ட் வைக்க போறான்னு தெரியல. ஸோ இப்படியே ரவுண்ட் வச்சுக்கிட்டே இருந்தானு வச்சுக்கோங்களேன், குறைச்சு கடைசியில் 30 லட்சமோ 20 லட்சமோ தான் ரன் இது வின்னருக்கே வரும். அப்ப ரன்னருக்கு என்னது குச்சியேஸ் கூட கிடைக்காது, சும்மா கையை கூட தூக்க மாட்டாங்க, வந்து டாடா சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. இதுல ஏமாற்றம் என்ன பொறுத்தவரைக்கும் யாருன்னா ஒன்று சௌந்தர்யாக்கும் இன்னொன்று ஜாக்லினுக்கு அப்படின்னு நம்ம தான் தோணுது. ஸோ பார்க்கலாம். ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான், எனக்கே உண்மையிலே ஃபீல் ஆகுதுங்க. ஜாக்லின் இந்த மாதிரி வெளியே போனது பார்க்கும்போது கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்ணுறது, சேட், வேறு என்ன பண்ணுறது. ஜாக்லின் ஃபேன்ஸ் எல்லாம் கதறதை பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது, ஆப்வியஸாக கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். விஷாலை பெட்டி எடுத்தது பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து ஒர்த்து அப்படின்ற மாதிரி தோணுது, இல்லை விஷால்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபினாலே ஸ்டேஜுக்கு வரக்கூடாதுன்னு தோணுதா? உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.